வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மதிய நேரத்தில் எங்கள் வீட்டில் இருக்க சின்ன கார்டனுக்கு தான் வந்திருக்கேன். அங்கே ஃபஸ்ட்டு பூ பறிச்சுக்கலாம். பூ பறிக்க போகிறேன். பூ பறித்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்க பப்பாளி மரம், சீதா மரம், இன்னும் சில செடிங்களை உங்களுக்கு காட்டுறேன். அதில் ஒரு செடி புதுசாக நட்டிருக்கோம். அது என்ன செடின்னு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வாங்க பூ பறிச்சுக்கலாம். இது என்ன பூனா முல்லைப்பூ. இந்த முல்லைப்பூ செடி ரொம்ப வருஷமாக வச்சுருக்கோம். அந்த செடியில பார்த்தீங்கன்னா, இலையெல்லாம் ஒரு மாரி புள்ளி புள்ளியா வந்திருக்குல்ல, அது எதனால வருதுன்னே தெரியல. செடி வச்சதுலேருந்து இப்படி தாங்க இருக்கு. நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம். ஆனா அந்த செடி மட்டும் அந்த இலை சுருட்டை சுட்டையா வர்றது, இலையில புள்ளி புள்ளியா வர்றது மட்டும் மாற மாட்டேங்குது. புது இலை விட்டாலும் அதே மாரி தாங்க வருது. அது எதனாலன்னே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அத பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்ப செடியில இருக்க பூவ எல்லாத்தையுமே பறிச்சுக்கலாங்க. பூ பறித்து முடிச்சாச்சுங்க. அடுத்து பழம் பறிக்கிறது தான். பழம் பறிக்கிறதுக்கு எனக்கு எட்டலைங்க. அம்மாவை தான் பறிக்க சொல்லியிருந்தேன். அதனால தான் அம்மா பார்த்துட்ருந்தாங்க. ஃபஸ்ட்டு சீதா மரத்தில் பழம் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்ருந்தேன். அப்போ ஒரே ஒரு பழம் மட்டும் கைக்கு எட்டுற மாதிரி இருந்தது. அது மட்டும் ஃபஸ்ட்டு நான் பறிச்சிட்டேன். மித்த பழமெல்லாம் கைக்கு எட்டலைங்க. கொஞ்சம் அம்மா பறிக்கிற மாதிரி தான் இருந்தது தூக்கி வச்சு. கையில் இருக்கிறது மட்டும் ஒன்று மட்டும் பறிச்சுக்கிட்டேன். அப்புறம் பப்பாளி மரத்தில் பழம் பழுத்திருக்குன்னு சொன்னாங்க. சரி எவ்வளோ பழுத்திருக்கு பறிக்க முடியுமான்னு சொல்லி பார்த்தேன். பழம் கொஞ்சம் நல்லாவே பழுத்திருந்துச்சுங்க. பறித்தோடனே சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதில் என்ன ஒரு பயம்னா, அது மரத்துலேயே பழுத்துருச்சு நல்லா. அது பறிக்கிறப்ப கீழே விழுந்துச்சுன்னா அடிபட்டுருமோன்னு சொல்லிட்டு பயமாகவே இருந்துச்சு. அதனால் நான் எதுவுமே பண்ணலைங்க. அம்மா வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் பக்கத்துலேயே எலுமிச்சை மரம் இருந்துச்சு. எலுமிச்சை மரத்தில் ஏதாவது பழம் இருக்கான்னு பார்த்துட்ருந்தேன். பழம் எதுவும் இல்லைங்க. ஆனால் பிஞ்சு நிறைய இருந்துச்சு. பிஞ்சு இருந்தாலும் அதில் ஒரு சின்ன பழத்துலலாம் பார்த்திங்கன்னா புள்ளி புள்ளியாக தான் இருந்துச்சு. அந்த பூச்செடியில் இருந்த மாதிரி இந்த பழத்துலேயும் இப்படி தாங்க இருக்கா. ஆனால் ஃபஸ்ட்டு பழம் வைக்கிறப்பெல்லாம் இப்படி இல்லை. இப்போ தான் இப்படி வந்துட்டுருக்கு. ஏன்னு தெரியல. முன்ன வச்ச பழம்லாம் நல்லா பெருசாகவும் இருந்துச்சு. நல்லா பழம் தெளிவாகவும் இருந்துச்சு. இப்போ வர பழத்தில் தான் இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக சுரி சுரியாக வந்துட்டுருக்கு. எதனாலன்னு தெரியல. தண்ணி பற்றாக்குறையா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பழம் பார்த்தேன். எல்லாமே பிஞ்சு மட்டும்தான் இருந்துச்சு. பழம் பெருசாக எதுவுமே இல்லை. எங்கள் ஊர் சைட்லலாம் நல்லா காற்றுங்க. வீடியோவில் கேட்டாவே தெரியும் எவ்வளோ காற்றடிக்குதுன்ட்டு. சவுண்டு பார்த்தா தெரியும். ஆடி காற்று அலைய தூக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி தாங்க இருக்குது. அந்த மாதிரி தான் காற்று இப்போ அடிச்சிட்ருக்கு. சரி எலுமிச்சை மரத்தில் தான் பழம் எதுவும் இல்லை. சரி பக்கத்தில் இருக்க மாதுளை மரத்துலையாச்சும் ஏதாவது பழம் இருக்கான்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனால் அந்த மரத்தில் பூ பிஞ்சுன்னு சொல்லிட்டு நிறைய இருந்துச்சுங்க. சரி இதில் நிறைய இருக்குது, ஏதாவது ஒரு பழம் இருக்குன்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்த்துட்ருந்தேன். ஆனால் ஒரு பழம் கூட இல்லைங்க. பழம் இருந்துச்சு, ஆனால் அதெல்லாமே பூச்சி பட்டிருந்துச்சுங்க. இந்த மரத்தில் எதுக்கு தான் இந்த மாதிரி பூச்சி வருதுன்னே தெரியலைங்க. சின்ன சின்ன பிஞ்சிலே பூச்சி வந்துடுது, பழம் வேஸ்ட்டாக போயிடுது, சொத்தையாக போயிடுது. ஆனால் பூ நிறைய வைக்குதுங்க, பிஞ்சும் நிறைய வைக்குதுங்க. ஆனால் பழம் மட்டும் ஏன் வரதில்லைன்னு தெரியல. அடுத்து அம்மா வந்துட்டாங்கங்க. அதுக்குள்ளே நான் செடியை பார்த்துட்ருக்கிறப்பயே சுற்றி சுற்றி பார்த்துட்ருந்தேன். அப்போ அம்மா வந்துட்டாங்க. என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி பழம் பழுத்திருக்கு பார்க்கணும்னு சொல்லவும், அப்புறம் அவங்க அறுத்தாங்க. சீத்தாப்பழம் நான் எட்டினது ஒன்று தான் பறித்தேன். மிச்சதை அம்மா பறித்தாங்க. அவங்களுக்கு எட்டுறதை அவங்க பறித்தாங்க. அதுலேயும் அவங்களுக்கும் எட்டலைங்க. அதனால் கொக்கி ஒன்று இருந்தது வீட்டில். அதை எடுத்து அதில் தாங்க அறுத்துட்ருந்தாங்க. சீத்தாப்பழம் அவ்வளோக்கும் இல்லைங்க. எல்லாமே மரத்துலேயே பழுத்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. சரி பப்பாளி தான் இருக்குது. பப்பாளி அறுக்கலாம்னு சொல்லிட்டு அம்மா பப்பாளி அறுக்க வந்துட்டாங்கங்க. அதுவும் அவங்களும் அப்படி இருக்கலாமா இப்படி இருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எங்கிட்ட அறுத்தா கீழே விழுந்தா அடிபடாமல் இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தாங்க. கடைசியில் ஒரு வழியாக யோசித்து அறுத்துட்டாங்கங்க. நல்ல வேலைங்க. பயந்த மாதிரி பழம் கீழே விழுந்து அடிபடலை. நல்லா தான் இருந்துச்சு. நான் இந்த பழத்தை அடிபட்டுருச்சான்னு பார்க்குற கேப்பில் அம்மா இன்னொரு பழத்தை அறுத்து விட்டுட்டாங்க. அந்த பழம் கொஞ்சம் நல்லாலாம் பழுக்கலைங்க. லைட்டாக தான் பழுத்திருந்தது. அரைவெட்டாக தான் இருந்துச்சு. அது அந்த சைடு விழுந்துருச்சுங்க. அந்த பழத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும். அது அவ்வளோலாம் பழுக்கலை, லைட்டாக தான் பழுத்து இருந்துச்சு. அந்த பழத்தையும் எடுத்துக்கிட்டாச்சுங்க. அடுத்து வீட்டில் கொஞ்சம் செடி புதுசாக வச்சுருக்கோன்னு சொன்னேன்லங்க, அந்த செடியை தான் பார்க்கலாம். இது கொய்யா கன்றுங்க. இதை வச்சு இப்போ போன தீபாவளிக்கு வச்சதுன்னு நினைக்கிறேங்க. சரியாக ஞாபகம் இல்லை. வச்சதுக்கப்புறம் இப்போ பிஞ்சு விட்டுருக்குங்க. பரவாயில்ல, 3 பிஞ்சு விட்டுருக்குங்க. ஒரு பிஞ்சு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, ஆனால் அது காற்றுக்கு விழுந்துருச்சு. இப்போதைக்கு 3 பிஞ்சு இருக்குங்க. பார்ப்போம் இந்த பழம் எப்படி பெருசாக பழுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் இந்த ஒரு செடி பூச்செடி இருக்குல்லங்க,
இந்த பூச்செடி வந்து முன்னெல்லாம் நல்லா பூத்திருந்தது. நான் இமேஜில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்படி பூத்துட்ருந்த செடி என்னாச்சுன்னு தெரில. இந்த மாதிரி இலை இல்லாமல் வெறும் குச்சியா நின்றுட்டுருக்கு. எதனாலேன்னு தெரியல. அடுத்து நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு செடிங்க. இது வந்து இப்போ புதுசாக வச்சதுங்க. இந்த செடியை தான் நான் சொன்னேன். இந்த செடி என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியாக சொல்கிறீங்களான்னு நான் பார்க்குறேன். இந்த செடி இப்போ வச்சு 1 மாதம் கூட இல்லைங்க. அதுக்குள்ளே பூ விட்டுருக்கு. இந்த பூ பார்த்தா பூ பூத்திருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க இது என்ன செடின்ட்டு. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து இதோட இன்னொரு செடி சேர்ந்து இது நட்டப்பவே சேர்ந்து நட்டதுங்க. அந்த செடியும் நல்லா தழைஞ்சு வந்திருக்கு. இந்த 2 செடியுமே ஒரே நாளில் தான் நட்டதுங்க. அந்த செடி பரவாயில்லைங்க, நல்லா தான் தழைஞ்சு வந்திருக்கு. அது என்ன செடின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, மாங்கன்று தாங்க. மாங்கன்று பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ நல்லா தழைஞ்சிருக்குன்ட்டு. இதுவும் பார்ப்போம் எவ்வளோ நாளில் வந்து பழம் தருதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க. என்னோடய குட்டி கார்டன் விளாக் வந்து இதோட நிறைவு பெறுது. இன்னும் நிறைய பூச்செடி இருக்குங்க. அதில் என்னென்ன பூச்செடின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் தெளிவாக காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.